ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு 3 பிளேஸில் விசிட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. சண்டே அவுட்டிங் வ்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவில் வந்து ஃப்ரீ தான். டோக்கன் வாங்கணும், பைசா வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்க்கிங் ஏரியா ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே கிடையாது, அதுவுமே ஃப்ரீ தான். இதுதான் என்ட்ரன்ஸு, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வியூவே பார்க்க அழகா இருக்கும். ஒரு ரவுண்ட் ஆர்ச் ஷேப்ல குடுத்துருப்பாங்க. ஒரு செமி சர்க்கிள் தான். நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து ஃபுட் எல்லாமே குடுக்குறாங்க. அதுவுமே ஃப்ரீ தான். அது போக இங்க ரூமுமே அவைலபிள் இருக்கு. இங்க வந்து நம்ம பாதி காசு தான், ஃபுல் ரேட்டு கிடையாது. தூரத்துல இருந்து வர்றவங்க இங்க தங்கி வந்து இந்த கோவில விசிட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம பூனேல இருக்கோம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இங்க வரதுக்கு ஜஸ்ட் ஒரு 35 மினிட்ஸ் தான் ஆகும். நல்ல சூப்பரான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அமைதியா குழந்தைங்க வந்து அழகா விளையாடுறதுக்கு உள்ள வந்து சாமி இருக்காங்க. அவர் வந்து ஒரு மகாராஜா தான். மகாராஜா வந்து இந்த இடத்துல ஆண்டு அவரோட புகழ் எல்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த பிளேஸ் இருக்கு. 2வது அவர் இங்கேயே வந்து ஜீவ சமாதி ஆயிட்டதா சொல்றாங்க. மராட்டியில வந்து ஃபுல்லுமே ஹிந்தி ஹிந்தி கூட கம்மி தான் பேசுறாங்க. மராட்டியில தான் ஃபுல்லாவே பேசுறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து உள்ள போய் தான் சாமி கும்பிடணும். வெளியிலேயே செப்பல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடணும். சைடில் இந்த மாதிரி ஷூ ரேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே செப்பல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் விளையாடுறதுக்கு சைடில் வந்து இடம் பிளேஸ் இருக்குது. அங்கே போய் குழந்தைங்கள்லாம் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக இந்த வியூ எல்லாம் அழகாக பார்த்துட்டு அங்கேருந்து உட்காந்து கிளம்புறாங்க. நாங்களும் கொஞ்சம் அந்த இடத்துல ஃபோட்டோலாம் எடுத்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். 4 கோபுரம் மாதிரி இருக்கு. இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா 5 பூ வந்து ஒரே கொத்துல 5, 6 பூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. நான் இப்போதான் முதல் பார்க்குறேன். இதுக்கு நம்ம ஊர்லேயும் செடி இருக்கும் தான், 2 பூ 3 பூ தான் காமிக்கும். அந்த என்னமோ அந்த செடியில் 5 பூ நல்லா கொத்து கொத்தா இருந்தது. இதே இதில் ஒயிட் கலர் ரோஸ்லையுமே ஒரு 5, 6ன்னு அப்படியே கும்பலா இருந்தது. பார்க்க அழகா இருந்தது. இன்னும் இது எட விடாம பூ பூத்துச்சுன்னா, இன்னும் இது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பார்க்க அழகா இருக்குல்ல. இன்னும் இது கேப் இல்லாம பூத்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோவில்ல நம்ம நடந்து போறதுக்கு இந்த மேட் மாரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரிப்பா இருக்கு. மழை காலத்துலலாம் ஈஸியா நடந்து போலாம். வயசானவங்கலாம் நடந்தா ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு இது நல்லா கிரிப்பா இருக்கு. இது போக சைடுல வந்து கம்பிகள்லயுமே நம்ம புடிச்சு ஏறுறதுக்கு அங்கேயுமே போட்டிருக்காங்க. எப் ஆ எப்பவுமே கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில்ல வந்து. இதுதான் அந்த கை பிடிச்சு நம்ம ஏறுறதுக்கு வந்து நல்லா கிரிப்பா போட்டிருக்காங்க. இப்பதான் புதுசா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு இருந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த பிளேஸுக்கு போறதுக்காக கூகுள்ல வந்து சர்ச் பண்ணோம். அப்பல்லாம் இந்த மேட்டு போட்டதெல்லாம் காமிக்கல. வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருந்தது. செடியுமே கம்மியா தான் இருந்தது. அந்த வீடியோல நாங்க பார்க்கும்பொழுது. இப்போ நாங்க போய் பார்க்கும்போது செடிகள்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த மேட்டுமே போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோயிலுடைய பின்னாடி வியூ அது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள இந்த கடவுள் தான் இருக்காங்க. இவர் வந்து மகாராஜா தான். இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே மார்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பளிங்கு கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஃபுல்லுமே இந்த பளிங்கு கல்லால தான் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் இது மட்டும் தான் கான்கிரீட்டு. மத்தபடி கோவில் உள்ள, கருவறை, இந்த வெளியில இது எல்லாமே அந்த பளிங்கு கல்லுலே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். பூனேல யாரும் நம்ம தமிழ்காரங்க இருந்தீங்கன்னா, அலாந்தி இந்த பிளேஸோட நேம். விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ரிலாக்ஸா உட்காந்து பார்த்துட்டு வரலாம். என்ன உள்ள வந்து அவங்கள வந்து ஃபுல்லா ஃபோட்டோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டனால, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் அதுவுமே கஷ்டப்பட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்க, நான் சொன்னேன்ல அப்படியே ஒரு சின்ன அழுக்கோ, இல்ல குப்பை எதுவுமே இருக்காது. அவ்ளோ நீட் அண்ட் கிளீன் தான்.
அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க பாருங்க. ஆள் ஆள் வந்துட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து நீட்டா அத மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே இந்த பிளேஸ் வந்து நீட் அண்ட் கிளீன். அதே மாதிரி பார்க்குறதுக்குமே நம்ம கண்ணுக்கு அந்த வியூ எல்லாமே நல்லா அழகா இருக்கும். ஏறுறதுக்கு தனியா, இறங்குறதுக்கு தனியா, தனித்தனியா அலாட் பண்ணியிருக்காங்க. சண்டேன்றனால கொஞ்சம் க்ரௌட் இருக்கு. இன்னும் பாக்கி மத்த ஒர்க்கிங் டேஸ்லலாம் போனோம்னா நல்லா ஃப்ரீயாவே இருக்கும். நம்ம நிதானமாவே நின்னு பார்த்துட்டு வரலாம். நாங்களுமே அங்கங்க நின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். அப்புறம் அங்க நானும் கொஞ்சம் நின்னு ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் நெறைய எடுத்தேன். எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே இறங்கி வந்தாச்சு. நான் இங்கேருந்து அப்புறம் இன்னொரு ஒரு பிளேஸ் ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதுவுமே நல்லா இருந்தது. வாங்க அந்த பிளேஸ நான் காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒருத்தர் வந்து ஜீவ சமாதி ஆயிட்டாரு. இங்கேயும் இந்த இடத்துலயும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. 21 வயசுல அவர் அந்த மாதிரி ஆயிட்டாங்களாம். அவர் வந்து இந்த புகழ் எல்லாமே பத்தி இன்னொரு லாங்குவேஜ்லயும் ஏதோ எழுதுனதா சொன்னாங்க. எனக்குமே இது வந்து டீட்டெயிலா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல போய் அவங்கலாம் பார்த்துட்டு வந்தத வச்சு தான் நாங்க இந்த இடத்துக்கு போனோம். இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பூ வச்சிருக்காங்க. பூ வச்சுட்டு அதுல வந்து நூல்லே திரி மாரி ரெடி பண்ணி வாங்கிட்டு போய் இங்கனக்குள்ள வந்து கால் நனைக்கிறவங்க கால் நனைக்கிறாங்க. இல்ல குளிக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு அந்த பூ வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு அந்த பூ வந்து அப்படியே இந்த தண்ணியிலேயே விடுறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் அந்த தண்ணியில வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்க போகும்போது யாரும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடல. ஆனா தண்ணிக்குள்ள போய் நாங்களும் போய் காலெல்லாம் நனைச்சிட்டு தான் வந்தோம். அப்ப நான் பார்த்தேன். அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூவு அதெல்லாம் வாங்கி வச்சு அதுல கொஞ்சம் அந்த நூல் மாதிரி இருக்கிறதுல அந்த திரி மாதிரி ரெடி பண்ணி அதுல கொஞ்சம் தீயெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணாங்க. நாங்க போறப்ப கொஞ்சம் க்ரௌட் இல்ல. ஃப்ரீயா தான் இருந்தது. இதுலயே வந்து அந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குல்ல. சப்போஸ் இந்த சைடு நல்லா கூட்டம் இருந்ததுன்னா, அது வழியா போயிட்டு ஆப்போசிட் சைட்லயும் நம்ம போய் நின்னு பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ராமம் பாலாஜி டெம்பிள் வந்து இதுக்கப்புறம் தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கேயும் நம்ம போனோம். இங்க வந்து ஆமைய தான் ஃப்ரெண்ட்ஸ் முதலிடமா வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் கோவில்ல வந்து நிலவாசல் அந்த நிலவாசல் இருக்கும். அந்த மாதிரி தானே இருக்கும். இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆமை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோவிலுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த மாதிரி குட்டி பவுல்ல பூ வச்சு, அதுல ஏதோ திரி மாதிரி வச்சு பண்றாங்க. நான் பார்க்கல. யாரோ முன்னாடி பண்ணிட்டு போயிருந்தாங்க. அததான் சரி நான் வீடியோவா எடுத்திருந்தேன். அன்னைக்கு வந்து கூட்டம் கூட இந்த இடத்துலயுமே கம்மியா தான் இருந்தது. எல்லாருமே வராங்க, கால் நனைச்சிட்டு தண்ணிய தலையிலலாம் தொட்டு வணங்கிட்டு அப்புறம் கிளம்பி போறாங்க. நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருந்தோம். ஜாஸ்தி இல்ல. அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வர வழியிலே பாலாஜி டெம்பிள் ஒண்ணு. இங்கேயும் போய் விசிட் பண்ணோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸு. நல்ல பெரிய ஹைட்ல ஒரு கொடி கம்பம் இருக்கு. இங்க நல்ல கோவில் இருக்கு. கோவிலுக்கு பின்னாடி குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பரான பார்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் அங்கனக்குள்ள நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இது வந்து விஷ்ணுவா என்னன்னு எனக்கே தெரியல. டவுட்டா இருக்கு. ஆனா கையில வந்து சங்கும் சக்கரமும் இருந்தது. இவர் வந்து ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் சைடுல வந்து கணநாதரும் இருக்காரு. இது வந்து கோவிலுக்கு வெளியில இந்த பிளேஸ்ல 3 பேரு 3 இடத்துல இந்த மாதிரி வச்சிருக்காங்க. தேவகுட்டிக்கு வந்து மணி அடிக்கணும்னு ஆசை. அதுதான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போய் உள்ள போய் மணியெல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன்ல இங்கேயும் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த ஆமையை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஆமையை தொட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க கோவிலுக்குள்ள வராங்க. இவங்கள பத்தி எனக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரியா தெரியல. இந்த இது வந்து சீலிங். அந்த சீலிங் ஃபுல்லுமே வந்து கண்ணாடி ஒர்க்லயே பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்க நல்லா இருந்தது. அதுதான் அதையும் ஒரு வீடியோவா எடுத்தேன். அதுக்கப்புறம் இது கோவிலோட கருவறைன்னு சொல்லுவோம்ல, அங்க இந்த மாதிரி தான் இருந்தது. முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க. பின்னாடி ஒரு ஆண், பெண் தெய்வம். இவங்களையும் வந்து மகாராஜா அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் இத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க சொன்னேன். அவங்களும் பிஸியா இருக்கனால கேட்க முடியல.
நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பார்க் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த வியூவுமே பார்க்க அழகா இருந்தது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து குழந்தைங்கள வந்து ரிலாக்ஸாக விளையாட விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருந்தது. பார்க்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸும். நிறைய குழந்தைங்க சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல சூப்பரான இடம். வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படி இங்கே குழந்தைங்கள கொஞ்ச நேரம் நல்லா விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பால் அந்த பேட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்கள நல்லா விளையாட விட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதையும் வச்சு ரொம்ப நேரம் நாங்களும் இங்கே இருந்தோம். சரி பசங்க ஜாலியா இருக்காங்க, அவங்களும் விளையாடட்டும்னு சொல்லி 2 பேத்தையும் நல்லா விளையாட விட்டுட்டு இருந்தோம். தேவ்குட்டிக்கும் அதிகுட்டிக்கும் ஒரே ஜாலி தான். இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறத பார்க்கவுமே நம்ம இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குட்டி பார்க் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரமாக வந்தால் தான் இந்த மாதிரி பார்க் செட்டப்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குழந்தை எதுக்கு ஜம்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் அது நல்லா கவனித்து பார்த்தா குட்டி ரவுண்ட்லேருந்து அப்படியே பெரிய ரவுண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணி போகிறாங்க. திரும்ப அப்புறம் பெரிய ரவுண்ட்லேருந்து குட்டி ரவுண்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணி வராங்க. பரவாயில்ல. குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறிவுத்திறன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குது. பூனேல நிறைய பார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பார்க் இருக்குது, நிறைய கார்டன் இருக்குது. ஆனால் எல்லா இடமுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே இருக்காது. சப்போஸ் அப்படி இருந்தாலும் ரூ. 25 ரூ. 50 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலெல்லாம் இருக்காது. எங்கே போனாலுமே நீட்டாக சூப்பராக ஃபுல் அண்ட் க்ரீனாக வச்சுருப்பாங்க. பார்க்கவே அந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருக்கும். நிறைய கார்டன் இருக்கும். அதே மாதிரி ரோட் சைட்லலாம் எக்ஸர்சைஸ் பண்ணுறதுக்கு நிறைய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். பூனே வந்து சூப்பரான ஒரு ஸ்மார்ட் சிட்டின்னே சொல்லலாம் பூனேய. இந்த வியூ எல்லாம் அழகா இருக்கும். இது வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து மேலே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு ஒரு சின்ன ஒரு கிரவுண்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கிரவுண்டு. சைடில் வந்து பைபாஸ் ரோடு போகும். இந்த கோவில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருந்தா வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஆனா ஏதோ என்னால முடிஞ்சத பூனேல இருக்கிறத கவர் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. நாமளும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே இருந்தோன்னா குளிர் ஜாஸ்தி ஆயிரும். நம்ம அதிக்குட்டிய பாருங்க அப்பாவியா உட்காந்து வருது பார்த்தீங்களா? தேவேஷ் வந்து முன்னாடி இருந்தா, ஆதி வந்து பின்னாடி எங்க கூட நான் எங்க 2 பேருக்கு நடுவுல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து பில்டிங் எல்லாமே நல்ல ஹைட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 20 மாடி, 25 மாடிலாம் இருக்கும். நம்ம ஊர்லலாம் 10 மாடி இருக்க பில்டிங் பார்க்குறதே ரொம்ப ரேரு தான். இங்க வந்து 25 மாடி வரைக்கும்லாம் பில்டிங் இருக்கும். வரும்போதே தேவ்குட்டிக்கும், அதிகுட்டிக்கும் சேர்த்தே ஒரு கார் ஒண்ணு, ஒரு லாரி ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ரூ. 400. நாங்க வந்து ரூ. 350க்கு கேட்டோம். அவங்க வந்து நான் இவ்வளோ நேரம் உட்காந்து ரோட்ல உட்காந்து விற்கிறேன். உங்களுக்கே என்ன தோணுதோ அந்த காசை நீங்களே கொடுங்கன்னு எங்ககிட்ட ஃபைனலாக ஒப்படைச்சிட்டாங்க. சரி ரூ. 50ல என்ன வந்துட போகுது சொல்லிட்டு ரூ. 400 கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே ஏறி நின்னாலும் கூட ஒன்றும் பண்ணாது போல். அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்தது. தேவ்குட்டிக்கு ஒரே சந்தோஷம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி தூக்கி போட்டாலும் உடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.